ரிதி வணக்கம். ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் 11வது நாளை கடந்து தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடியது உலக அளவில் மீண்டும் பதற்றத்தை அதிகரிக்கவே செய்திருக்கிறது. அதாவது இரவு நேர தாக்குதலை அமெரிக்கா தீவிரப்படுத்தி வருகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்நிலையில் தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானுக்கு மீண்டும் ஒரு பகிரங்கமான மிரட்டல் எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்கிறார். ஈரான் அமெரிக்க இடையே போர் தாக்குதல் தொடங்கி 11வது நாளை கடந்து வரக்கூடிய நிலையில்தான் இரு தரப்புக்கு இடையேயான தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய தாக்குதல்கள் காரணமாக ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையேதான் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரானுடைய தாக்குதல் தொடர்ந்தால் தக்க பதிலடி கொடுப்போம் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இது குறித்து அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் அவர் வெளியிட்டிருக்கூடிய அந்த எச்சரிக்கை பதிவில், இனி வரக்கூடிய காலங்களில் ஹோர்முஸ் நீரிணையில் செல்லக்கூடிய எந்த ஒரு கப்பல் மீதும் ஈரான் ஏவுகணை, ராக்கெட், ட்ரோன் அல்லது வேறு எந்த ஆயுதத்தை கொண்டு தாக்கினாலும் ஈரானுடைய ஒரு பாலம் அல்லது மின் உற்பத்தி நிலையத்தை குண்டு வீசி முற்றிலுமாக அழிக்கும். இது ஈரானுடைய தலைநகரான தெஹ்ரானில் இருக்கக்கூடிய உள்கட்டமைப்புகளுக்கும் பொருந்தும் என்று மிக பகிரங்கமான எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதாவது ஹோர்முஸ் வழியாக செல்லக்கூடிய கப்பலை ஈரான் தாக்கினால் ஒரு தாக்குதலுக்கு ஒரு பாலம் அல்லது மின் கட்டமைப்பை முற்றிலுமாக நாங்கள் சேதப்படுத்தும் என்று பகிரங்கமாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருக்கிறார். இது ஒன்று. மற்றொன்று மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், ஈரானுடைய எண்ணெய் இதயமாக பார்க்கப்படக்கூடிய கார்க் தீவை கைப்பற்ற அமெரிக்க தீவிரமான முயற்சியை மீண்டும் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது இந்த கார்க் தீவு பொறுத்தவரையில் ஈரானுடைய புஷேர் மாகாணத்திலிருந்து அதனுடைய கடற்கரையிலிருந்து 55 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கூடிய தீவு தான் இந்த கார்க் தீவு. இது ஈரானுடைய எண்ணெய் தொழிலினுடைய இதயமாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 90% எண்ணெய் ஏற்றுமதியை கையாளக்கூடிய ஒரு மிக முக்கியமான பகுதி ஈரானுக்கு இது. இதை கைப்பற்றினால் ஒட்டுமொத்தமாக ஈரானை நிர்மூலமாக்கலாம், அழித்து விடலாம் என்ற ஒரு அடிப்படையில் அமெரிக்கா காய் நகர்த்துகளை மேற்கொண்டு வருகிறது. ஆனால் ஈரானுடைய கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் முக்கிய பங்கு வகிக்கூடிய கார்க் தீவை கைப்பற்ற அமெரிக்க தரைவழி தாக்குதலுக்கு திட்டமிட்டு வருகிறது. இதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மத்திய கிழக்கு பகுதியில் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க ராணுவ வீரர்களை குவித்து பல கட்ட ஆலோசனைகள் நடத்தியிருக்கிறார். ஆனால் இந்த திட்டம் சற்று தாமதமாக அப்படியே தான் இருக்கின்றது, ஆலோசனையில் தான் இருக்கின்றது. காரணம், ஈரானுடைய இந்த முக்கிய எண்ணெய் முனையத்தை கட்டுக்குள் கொண்டு வர போர் விமான தாக்குதலுக்கு பிறகு தரைப்படை நடவடிக்கைகளையும் அமெரிக்கா தீவிரமாக பரிசீலித்து வருகிறது. ஆனால் அதே சமயத்தில் அமெரிக்க தரைப்படையை அனுப்பினால் அதை எதிர்கொள்ள தயார் என ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இருந்தாலும் இந்த முயற்சி அமெரிக்க வீரர்களுக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற காரணத்தால் சற்று அமைதியாக தான் இந்த நடவடிக்கையில் இருக்கிறார்கள். மற்றொன்று என்னவென்றால், அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் $95 பில்லியன் மதிப்பிலான வரவு செலவு திட்ட கட்டமைப்பிற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் பெரும்பாலான நிதி என்பது ஈரானுக்கு எதிரான போருக்கு நிதி அளிப்பதற்காக பென்டனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த திட்டம் ஆயுத படைகள் மற்றும் உளவுத்துறை அமைப்புகளுக்கு $73 பில்லியன் குறிப்பாக ஈரானுக்கு எதிரான போர் தொடர்பான நடவடிக்கைகளுக்கு $73 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருப்பதையும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும். இது போரை அடுத்த கட்டத்துக்கு அமெரிக்கா கொண்டு செல்வதற்கு ஏதுவாக அமையும் என்றும் ஒரு அச்சம் உலக அளவில் காணப்படுகிறது. அதே சமயத்தில் மீண்டும் இந்த அமைதி ஒப்பந்தம் ஏற்படுமா, பேச்சுவார்த்தை நடக்குமா என்ற ஒரு நிலை காணப்படுகின்ற போது ஜார்ஜியாவில் இது தொடர்பாக உரையாற்றுகிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப். அப்போது அவர் பேசும்போது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் செய்ய ஈரான் தயாராக இல்லை என்றும், ஏனென்றால் ஈரானியர்கள் எப்போதெல்லாம் ஒரு உடன்படிக்கைக்கு வருகிறார்களோ அப்போதெல்லாம் அவர்கள் அதை மாற்றி விடுகிறார்கள் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். இப்படியாக ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் அமெரிக்கா ஈரான் இடையிலான தாக்குதல் இருந்து வருகிறது. அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடைசியாக விடுத்த எச்சரிக்கை என்பது, ஹோர்முஸ் செல்லக்கூடிய கப்பலை ஈரான் தாக்கினால் நாங்கள் ஈரான் இருக்கக்கூடிய பாலங்கள் அதே போன்று மின் கட்டமைப்புகளை முழுவதுமாக நிர்மூலமாக்கும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த நிலையில் தான் சவுதி அரேபியா வழியாக இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருந்த 2 சரக்கு கப்பல்கள் ஈரான் ஆதரவு ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் அச்சுறுத்தல் காரணமாக நடுவழியே திரும்பி சென்றிருக்கிறது. என்னதான் அமெரிக்கா மிரட்டல் எச்சரிக்கை விடுத்தாலும் கூட அதை ஈரான் பொருட்படுத்துவதாக தெரியவில்லை. ஏனென்றால் ஈரானுடைய ஆதரவு பெற்ற அமைப்புகள், ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் உள்ளிட்ட அமைப்புகள் எல்லாமே இந்த போரில் தீவிரமாக அவர்கள் செயலாற்றி வருகிறார்கள் என்பதையே இது காண்பிக்கின்றது. இது அடுத்தடுத்த தினங்கள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும். தொடர்ந்து 11வது நாளாக இரவு நேர தாக்குதலை அமெரிக்கா தீவிரப்படுத்தி வரும் நிலையில் மேற்கொண்டு அமைதி ஒப்பந்தம் ஏற்பட வேண்டும் என்பது உலக நாடுகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி அமெரிக்காவுடைய மிரட்டல், அமெரிக்காவுடைய போருக்கான திட்ட வியூகம், அதற்கான நிதி ஒதுக்கீடு, ஈரானுடைய பதிலடி என்பது இன்னும் இந்த போரை உச்சநிலைக்கு அதிக தீவிரத்தன்மைக்கு கொண்டு செல்லும் என்றுதான் ஒரு அச்சம் காணப்படுகின்றது. ரிதி.